அன்பர்களே, நவராத்திரியிலே 7வது நாள் உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோவிலை இன்று தரிசிக்கிறோம். அன்பர்களே, நமது அற்புத ஆலயங்கள் தொடர் இன்று 1100வது நாளை எட்டுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, உறையூர் வெக்காளியம்மனை நாம் இன்று தரிசிக்கிறோம். இந்த திருக்கோவில் திருச்சியில் உள்ள உறையூரில் அமைந்துள்ளது. உறையூரை ஆண்ட பராந்தக சோழனுக்கு ராஜகுரு சாரமா முனிவர், இவர் பெரிய சிவபக்தர், மலைக்கோட்டையை தாய்மான சுவாமிக்கு நந்தவனம் அமைத்து அங்கு பூக்கும் பூக்களால் வழிபாடு செய்தார். சோழன் தன் மனைவி புவனமாதேவிக்கு கூந்தலில் சூட இந்த பூக்களை பறிக்கச் சென்றான். சாரமா முனிவர் மன்னரிடம் முறையிட, சோழன் அவரை மதிக்காமல், என் ராணிக்கு போக மீதி பூக்களை வழிபாடு செய்ய வைத்துக்கொள் என்றார். மனமருந்திய சாரமா முனிவர் இறைவன் தாயுமானவரிடம் முறையிட, இறைவன் மேற்கு முகமாக திரும்பி நெற்றிக்கண்ணை திறந்தார். உறையூர் மீது நெருப்பு மழை பொழிந்தது. மக்கள் பயந்து ஊரை விட்டு ஓடாயினர். வீடுகளை இழந்த மக்கள் நெருப்பு மழையில் பாதிக்காமல் இருந்த உறையூர் வெக்காளி அம்மனிடம் தங்கள் வீடுகளை திரும்ப அளிக்குமாறு வேண்டினர். உடனே அம்மன் முழு நிலவாகி இறைவன் முன் தோன்றிட, அவளது குளிர்ந்த பார்வை கண்டு இறைவன் அமைதியடைய நெருப்பு மழை நின்றது. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அரசி புவனமாதேவி காவிரி ஆற்றில் இறங்கினாள். காவிரி வெள்ளம் அவளை இழுத்து சென்றது. உத்தமச்சேரி என்னுமிடத்தில் ஓர் அந்தணர் ராணியை காப்பாற்றி கரை சேர்த்தார். அவர் இல்லத்தில் ராணிக்கு கரிகால் பெருவளத்தான் என்னும் மகன் பிறந்தான். மீண்டும் சோழகுலம் தழைத்தது. உறையூரை காத்த வெக்காளி அம்மனை மக்கள் இன்று வரை போற்றி வழிபட்டு வருகிறார்கள். உறையூரின் வடக்கே காவல் தெய்வமாக, வானமே கூரையாக, மேகங்களே திருவாசியாக, மழையே அபிஷேகமாக, நட்சத்திரங்களே மலர்களாக கொண்டவள் வெக்காளியம்மன். அன்னை பராசக்தியின் அவதாரமே காளியம்மன் ஆகும். இந்த கோவில் வடக்கு நோக்கிய யோக பீடத்தில் அமர்ந்து வெக்காளியம்மன் கம்பீரமாக காட்சி தருகிறாள். ஒரு கரத்தில் திரிசூலம், ஒரு கரத்தில் உடுக்கை, மற்றொரு கரத்தில் பாசம், இன்னொரு கரத்தில் அக்ஷய பாத்திரமும் கொண்டு 4 கரங்களோடு காட்சி தருகிறாள். திருமாங்கல்யம், முத்தாரம், அட்டிகை, தலையில் பொன்முடி, கையில் வளையல் அணிந்துள்ளார். பீடத்தில் வலக்காலை மடித்தும் இடக்காலை அசுரன் மீது பதிய வைத்தும் அருள் பாலிக்கிறார். இடுப்பில் யோக பட்டம் அணிந்துள்ளார். விமானம் இல்லை. மக்கள் தங்கள் மனதில் உள்ள குறைகளையும் கோரிக்கைகளையும் சீட்டில் எழுதி தேவியின் முன்னுள்ள திரிசூலத்தில் கட்டிவிடுகிறார்கள். இதன் மூலம் தங்கள் குறைகளை அம்மன் போக்கிடுவாள் என்பது நம்பிக்கை. அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் திருமணப்பேறு கிட்டிடும். சித்திரை மாதம் 5 நாட்கள் விழா. வைகாசியில் கடைசி வெள்ளி மாம்பழ அபிஷேகம், ஆடிவெள்ளி, செவ்வாய்க்கிழமைகள், புரட்டாசியில் நவராத்திரி, தை மாத வெள்ளிக்கிழமைகள் முதலியவை இங்கு விழா நாட்கள். ஆவணி மாதம் மகா சண்டி கோமம் நடைபெறும். வாழ்வில் குறைகளை நீக்கி நிறைவான வாழ்வை அருளும் உறையூர் வெக்காளி அம்மனை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.